அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற போது ஆர்டிகல் 36 41 வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மாநில அரசுகள் என்ன மாதிரியான சட்டத்தை உருவாக்க வேண்டும், வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன, அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டை எப்படி ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த மக்கள் நல அரசு தான் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏன்னா இவ்வளவு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் இவர்கள். இந்த 5-6வது மண்டலங்களை மட்டும் சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய வந்து சென்னையில் வந்து 30,000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இருக்கலாம். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அத்தனை மாநகராட்சியிலையுமே போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பித்து தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பித்து அத்தனை பகுதியிலுமே அவர்கள் வந்து பணி நிரந்தரம் கோரி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஏற்கனவே வந்து 1948 இருக்குது. அது இப்போ தான் வந்து ஜிஓ 62 கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு 754 ரூபாய் ஊதியமாக சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் மாநகராட்சியினுடைய நேரடி ஊழியர்களாக இவர்கள் இருக்க முடியாது, அவர்களை தனியார் நிறுவனத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி என்று சொல்லுகின்ற போது ஏறக்குறைய 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்கலாம் 16,000 17,000 வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். சரி, நிச்சயமாக அவர்கள் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றுவது, ஏன்னா வந்து கொரோனா பேரிடரில் வந்து அவங்க வந்து உயிரை துச்சமன மதித்து அன்றைக்கு பணியில் முன்கண பணியாளர்களாக இருந்தவர்கள் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள். இவர்கள் வந்து எசென்சியல், இவங்க இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் குறிப்பாக வட சென்னையை மட்டுமே, ஏன்னா வந்து மிகப்பெரிய ஆட்கள் இல்லாத பகுதின்னு, இப்போ இதே தென் சென்னையில் இருந்தால் இன்னும் மிகப்பெரிய அளவில் பிரதிபலித்திருக்கும். ஏறக்குறைய வடக்கு மண்டலங்களில் குளத்தூர் உள்ளிட்ட ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியாகிய குளத்தூரில் கூட இன்றைக்கு குப்பை மேடுகள் அதிகமாக நிறைந்து கொண்டே இருக்கின்றன. இதில் வந்து தனியார் நிறுவனத்திடமிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு ஏறக்குறைய 2,400 கோடி ரூபாய்க்கு அவர்களிடம் இவங்க அவுட் சோர்சிங் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்தை நடத்துகின்ற அந்த ஆந்திர நிறுவனம் ராம்கிங்கிற அந்த நிறுவனம் வந்து இங்கே தொழிலை தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக அவங்கள்ட்ட இருந்து ஒரு 5,000 பேரே 10,000 பேரே இங்கே பணியில் இறக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக வேலை பார்த்தவர்களை இன்றோடு உங்களுடைய வேலை முடிந்தது, 1ஆம் தேதியோட உங்கள் வேலை முடிஞ்சது, நீங்கள் போய் தனியார் நிறுவனத்தில் வேணால் சேர்ந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து சட்டத்திற்கு புறம்பானது. அவர்களுடைய லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க, சட்ட ரீதியான எதிர்பார்ப்பை இன்றைக்கு தவிடுபொடியாக்கி இருக்கிறது தமிழக அரசு.